ஹலோ மக்களே, எல்லாருக்குமே இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஆக்சுவலி எனக்கு கோலம் போட தெரியாது. அதனால் எனக்கு தெரிஞ்ச அளவு ஏதோ ஒரு பானையை வரைஞ்சி 2 இலையை வரைஞ்சி கோலத்தை போட்டு முடித்தாச்சு. சரி, கோலத்தை போட்டு முடிச்சுட்டு உள்ளே வந்து பார்த்தா எங்கள் பாப்பா உட்காந்துட்டு கோலம் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கு. நானும் ஒரு கோலம் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன கம்பேர் பண்ணும்போது அவளோட கோலம் ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. அதுக்கு மேலேயே எல்லாத்தையும் பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கலை வைக்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லா வருஷமுமே கரெக்டாக நான் பொங்கல் செஞ்சுருவேன். ஆக்சுவலி இங்கே நாகர்கோயில் சைடில் வந்து அந்தளவு பொங்கல் செலிப்ரேட் பண்ண மாட்டோம். ஆனால் இந்த தடவைன்னு இல்லை, இப்போ கொஞ்சம் வருஷமாக நாகர்கோயில் சைட்லேயுமே நல்ல பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களை மாதிரி கிறிஸ்டியன்ஸ் வந்து ரொம்ப செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. ஆனால் இப்போ கிறிஸ்டியன்ஸும் நிறைய செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பொங்கலும் பொங்க ஆரம்பிச்சிருச்சு. பொங்கல் பொங்கிடுச்சு. இனி அரிசி பருப்பெல்லாம் போட்டு வெல்லம் போட்டு நம்ம எடுக்க வேண்டியதுதான். இப்போ அப்படியே நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் தண்ணி எடுத்து விடுறோம். பொங்கல் செலிப்ரேஷன் அப்படின்னாலே ஒரு சந்தோஷமான ஒரு தருணம் தான். என்ன அப்படின்னா, எல்லோரும் ஒன்றா இருந்து அன்றைக்கி லீவ் டே, அதனால எல்லாருமே ரொம்ப சூப்பராக ஒருத்தவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அங்கே பொங்கல் பொங்கிட்டு இருக்கிற நேரமே இங்கே வந்துட்டு எங்களுக்கு இப்போவே கரும்பு சாப்பிட்ணும் அப்படின்னு பேத்திகளும் பேரன்களும் நின்னாங்க. சரின்னு தாத்தாவும் கரும்பு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கட் பண்ணி ஒவ்வொரு பீஸாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் சாப்பிட்றதுக்குள்ளாலே எனக்கு பல்லு வலிக்குதுமா, என்னால் கடிக்க முடியலாமா அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி இருந்த குழந்தைங்க எப்போவுமே கரும்பு அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா விரும்பி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்களுக்கு அது கடிக்கவும் தெரிய மாட்டேங்குது, சாப்பிடவும் தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட ஆரம்பித்தாச்சு. இப்போ பொங்கல் வந்து ஓரளவு குக் ஆகிடுச்சு. அதனால் தேங்காய் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபைனலாக இப்போ பொங்கல் வந்து நல்லா ரெடி ஆகிருக்கு. இப்போ இறக்கி வச்சுட்டு நம்ம வந்து சாப்பிட வேண்டியது தான். அடுத்து மத்தியானத்துக்கு சாப்பாடு ஏற்கனவே கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இனி மீதி இருக்கிறத சமைச்சிட்டு சாப்பிடணும். இப்போ மத்தியானம் என்னென்ன லஞ்ச் அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி வெஜிடேரியனால் ஈஸியாக சீக்கிரமாக சமைச்சு முடித்தாச்சு. என்னென்னு பார்க்கலாமா? கொஞ்சம் வெரைட்டி கூட பண்ணியிருந்தேன். உப்பு, அதை ஃபார்மாலிட்டிக்கு எப்போவும் வைக்கணும் அப்படிங்கிறனால உப்பை வச்சுட்டோம். அதுக்கப்புறம் பிஜி நாயுடுவில் வாங்கின லெமன் ஊறுகாய். இந்த ஊறுகாய் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்து வந்து கன்னியாகுமரி ஸ்பெஷல், அதாவது நாகர்கோவில் ஸ்பெஷல் அவியல். அந்த அவியல் வந்து எங்கள் வீட்டில் எவ்வளோ வச்சாலுமே சேல்ஸ் ஆகிடும். அந்த அளவுக்கு எல்லாருக்குமே அவியல் ரொம்ப பிடிக்கும். இனி ஒன்று என்ன அப்படின்னா, இதில் எல்லா காயும் போட்டு பண்ணதுனால எல்லாருமே அதே ஒரே நேரத்தில் சாப்பிடும்போது காய் நிறைய சாப்பிட்ட மாதிரி இருக்கும். சாப்பாடு கம்மியாக சாப்பிட்டுக்கலாம். அடுத்து வந்து பட்டர் பீன்ஸில் பீஸ் வச்சு நமக்கு ஒரு கூட்டு வச்சுருக்கோம், பட்டாணி. அதுக்கு அடுத்தது வந்து கல்யாண வீட்டு சேனக்கிழங்கு. அதுதான் ஹைலைட்டே. ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஷ் அது. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி டிஷ்ஷை. அடுத்து வந்து 2 பப்படம். அடுத்து 3 குழம்பு வச்சுருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி சாப்பாடை போட்டுக்கலாம். இதில் நான் கொஞ்சம் கம்மியாக சாப்பாடு 2ஆக போட்டுட்டு அதில் வந்து நம்ம குழம்பு ஊற்ற போகிறோம். என்னென்ன குழம்பு அப்படின்னு சொன்னால், சாம்பார் வந்து நான் மண் சட்டியில் செய்கிறதுனால அதை நம்ம சாப்பாடில் போட்டு சாப்பிடும்போது நெய் ஊற்றுன மாதிரியே அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் மண் சட்டியில் சாம்பார் செஞ்சு பாருங்கள். உண்மையாகவே சொல்கிறேன், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். கலர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா சூப்பராக பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம மோர் குழம்பு. இது நாகர்கோவில் ஸ்பெஷலில் தான் நான் செஞ்சுருக்கேன். ஏன்னா எனக்கு கேரளாவில் ஒரு அக்கா வந்து எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி பண்ணால் நல்லா டேஸ்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் நான் ஃபாலோ பண்ணி வச்சேன். இதுதான் இன்றைக்கி எங்களோட சாப்பாடு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.